ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ப்ரெட்டை வச்சு தான் ரொம்ப டேஸ்ட்டான ஸ்வீட் ரெசிபி செய்வோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரெட்டை இப்படி எடுத்து வச்சு, இப்போ இந்த ஓரத்தில் இருக்க இந்த கார்னரில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஸ்லைஸ் பண்ணிப்போம். நம்ம போட்டால் என்ன ஆகும்னு கேட்காதீங்க, போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஆனால் அது வேண்டாம். இப்போது சென்டரில் இது போல் நம்ம பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட் வேணுமோ அவ்வளோத்தையும் இது போல் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு எண்ணெய் சட்டியில் வந்து வாசனை இல்லாத எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் எடுத்து காய வச்சுக்கோங்க. கடல் எண்ணெய்லாம் வேணாம், வாசனை வரும். அப்படியே பேரலில் பக்கத்துலேயே பாலை நம்ம சூடு பண்ணிக்கலாம். பாலை வந்து நம்ம நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம வச்சு காய்ச்ச போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம். இது போல் எல்லா ப்ரெட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வறுத்ததுக்கப்புறம் இது வந்து அவ்வளோ கிறிஸ்பி ஆகிடும். சத்தம் கேட்குதா? இது வந்து ஆறட்டும். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு சக்கரை பாகு செஞ்சுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து இனிப்பெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் தான். இதுக்கு அளவுலாம் கிடையாதுங்க. ப்ரெட்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல இனிப்பு எடுக்கணும். நான் வந்து 50 கிராமுக்கும் மேலே தான் இனிப்பு எடுக்கிறேன். இப்போ இது வந்து கரைஞ்சி ஒரு லைட்டாக குலோப் ஜாமுனுக்குலாம் வரும் இல்லையா, ஒரு பிசு பிசுப்புன்னு அந்த பதம் வர வரைக்கும் இருக்கணும். பாலை வந்து இப்படி கொதிக்கிறப்போ இந்த ஓரத்தில் வர ஆடையெல்லாம் இப்படி எடுத்து உள்ளே விடுங்க. இது கரெக்டாக நல்லா சுண்டி வரணும். அதாவது பால்கோவா பதத்துக்கு வரணும். இது சுண்டுற வரைக்கும். பால் வந்து உங்கள் விருப்பம் தாங்க, எவ்வளோ பால் வேணால் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் தான் இருக்கணும், கட்டியாயிடும். இப்போ ஜீராவை பார்க்கலாம். ஜீரா பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. பிசு பிசுன்னு இருக்குது, கை ஒட்டுது. இது வந்து எந்த ஒரு கம்பி பதமும் வர வேணாம். இது வந்து கையில் பிசு பிசுன்னு ஒட்டினா போதுங்க. இப்போ அதை எடுத்து அந்த ப்ரெட்டில் ஊற்றிடலாம். இப்போ இந்த ஜீராவை இது மேலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உடனே எடுத்துடணுங்க. இப்போ வந்து அந்த ப்ரெட்டு வந்து உறிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஜீராவை நம்ம அதிலேயே வடிகட்டிடலாம். அவ்வளோ இது இருந்தாக்கா மாவாக போயிடுங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வடிகட்டி நம்ம வச்சிடலாம். இப்போ இது வந்து அந்த சிரப்பெல்லாம் உறிஞ்சிடுச்சு. உங்களுக்கு வந்து பாக பார்த்தாலே தெரியும் இது திக்காயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ இது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஊறிடுங்க. அப்படிங்க பாருங்கள், இது ஊறிடும். இந்த அளவு மட்டும் ஊற்றிட்டு உடனே எடுத்துருங்க. ஏன்னா அது ஹீட்டாகவும் இருக்கு இல்லையா, அதனால் உடனே அது ஊறிடும். இல்லைனாக்கா அது மாவாக அப்படியே ப்ரெட்டு திரும்பவும் அப்படியே தூளாக அப்படியே நொறுங்கி போயிடும். நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு அப்படி ஆகக்கூடாது. கவலை வேணாம். இப்போ வந்து இந்த பால் இருக்கு இல்லையா, இந்த பால் வந்து திக்காகும். அந்த சமயம் வந்து இந்த சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இனிப்பை அதில் சேர்த்து இப்படி கலர்னாக்கா நம்மளுக்கு அந்த கட்டி வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். தேவையான இனிப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது. இதுக்கப்புறம் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். நம்ம வந்து அடியை வந்து நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து ஆற வச்சோம்னா அது வந்து திக்னஸ் வந்துடும். நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு. இந்த பக்குவம் தான் நம்மளுக்கு வேணும். இப்போ ஒரு பீஸ் எடுத்து இது மேலே கொஞ்சம் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி வச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. புதுசாக எதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரப்போ இதை ட்ரை பண்ணலாங்க. அவ்வளோ எம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் எத்தனையோ வீடியோ போகிறேன். உங்கள்கிட்ட நான் கேட்குறதுலாம் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.